வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எந்த ட்ரெயின் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, சென்னை சென்ட்ரல் டு எம்டி ரேகாப், சென்னை சென்ட்ரல் டு ஷிமோகா டவுன் வீக்லி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ஷிமோகா ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலாக இந்த ட்ரெயினுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ட்ரெயினை பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சென்னை சென்ட்ரல் டு ஸ்ரீ சத்யசாய் பிரசாந்தி நிலையம் போடுற அதாங்க புத்தப்பட்டி, அங்கே அந்த புத்தப்பட்டி சாய்பாபா கோயிலுக்கு போகிற அந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து ஓடி இருந்துச்சு. அந்த ட்ரெயினை இப்போ கட் பண்ணிட்டு ஷிமோகா டவுன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷிமோகா டவுன் எக்ஸ்பிரஸ் வந்து எது வரைக்கும் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு ஷிமோகா டவுன் அங்கே எது ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் ஃபால்ஸ், அதாவது தாலகுப்பா ஜாக் ஃபால்ஸ், அது வந்து ஃபேமஸ்ஸு. இந்த ஷிமோகா டவுன் எக்ஸ்பிரஸ் வந்து இந்த எக்ஸ்பிரஸ் ரேக் ஷேரிங் வந்து பார்த்திங்கன்னா கங்கா காவேரி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். சென்னை சென்ட்ரல் டு சாப்ரா போகிற கங்கா காவேரி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் இந்த ஷிமோகா வீக்லி சூப்பர்ஃபாஸ்ட்டை ரேக் ஷேரிங் பண்ணுது. காற்றுல வாய் கொஞ்சம் குறைது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். இந்த ஷிமோகா எக்ஸ்பிரஸை ரேக் ஷேரிங் பண்ண சொல்லிட்டேன்னா, இப்போது இந்த ஷிமோகா அந்த கங்கா காவேரியும் சரி, இந்த ஷிமோகா வீக்லி சூப்பர் சரி எஸ்ஆர் மெயின்டெனன்ஸ், அதனால் பேஷன் பீச் யாரில் தான் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் தாலகுப்பா ஜாக் பால்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஜாக் பால்ஸுக்கு போனோம்னா ட்ரெயின் சென்னையில் இருக்குது. ஆனால் இந்த ட்ரெயின் இப்போ ரூட்டு தான் ஹைலைட்டு. எஸ்எம்பிடி பெங்களூர் போவோம். எஸ்எம்பிடி பெங்களூர் போயிட்டு ஐசிகிட்ட போயிட்டு பீடூர் போயிட்டு அங்கே ஷிமோகா டவுன் போவோம். ஒரு டிஃப்ரெண்டான ரூட்டில் போவோம். இதுக்கு முன்னாடி ஒன்றா ஸ்ரீ சாயப்பேட்டை பிரசாந்தி நிலையம் எக்ஸ்பிரஸ் வந்து வேறு ரூட் ஃபாலோ பண்ணி போவோம். அதே மாதிரி இந்த ஷிமோகா டவுன் வந்து வேறு ரூட், இன்னும் வேறு ரூட் டோட்டலாக. கர்நாடகா போகிற ட்ரெயினில் எனக்கு பிடிச்ச வச்சுருந்தேம்மா, இது சில கர்நாடகாவில் எனக்கு பிடிக்கும் தான். ஏன்னு சொல்லிட்டா, ஒன்று வந்து அங்கே இருக்கிற கிரியேஷன்ஸ் மைசூர் மகால் அவசரம், நான் போயிருக்கேன் கர்நாடகா ஒரு வாட்டி, அதனால சொல்கிறேன். மைசூர் மகால் சாமந்தீஸ்வரி கோயிலாட்டம், அப்புறம் சர்ச்சாவட்டம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இன்னும் சில பார்க்க வேண்டியது நிறைய இருக்குன்னா நான் பார்த்ததே சொல்கிறேன். அதனால் பிருந்தாவன் கார்டன் ஆகட்டும், லால்பாக் பார்க் ஆகட்டும், பிருந்தாவன் கார்டன் தான் பிருந்தாவனம் சொல்லுவாங்க. அந்த பார்க் மாதிரி கார்டன், தண்ணி பவுண்டர்லாம் வரும், அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த இதில் நான் கர்நாடகா போனப்போ பார்த்தோம். அது வந்து என்னென்னா, கர்நாடகா ட்ரெயின் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி கோச் பொசிஷன் வந்து ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லால்பாக்கே எடுத்துவாங்களா, நடுவில் அண்டர்ஸ்டர் ஃபுல்லாக இருக்கும், இந்த பக்கம் ஸ்லீப் செகண்ட் கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி பிருந்தாவன் எக்ஸ்பிரஸும். ஸோ அதனால் இந்த ட்ரெயின் வந்து அதனால் கர்நாடகா ட்ரெயின் எனக்கு ஃபேவரட். ஆனால் இதை விட ஒரு சூப்பர் கர்நாடகா இன்னொரு ட்ரெயினாக கேரளா போகிற ட்ரெயின். கேரளா கர்நாடகா இந்த ரெண்டு சைடு போகிற ட்ரெயின் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, மலங்க போகலாம். நம்ம எண்ணூர் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இன்றைக்கி எண்ணூர் ரயில்வே ஸ்டேஷனில் என்ன ட்ரெயின் நிற்குது பார்ப்போமா? வழக்கமாக ஸ்டார்ட் பண்ணி நிற்போம், ஏற்காடு நிற்கும். எம்டிஆர் காமாலாம் இருக்குது. ஆமாம், இல்லை மக்களே, ஷிமோகா நிற்குது. ஷிமோகா வீக்லி சூப்பர்ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அதுதான் விலை பண்ணி என்ன
சிமோகா வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். ஒரு ட்ரெயின் பக்கெட் லிஸ்ட் எடுத்தாச்சு மக்களே. இந்த ட்ரெயினு இதோடு சேர்த்து அந்த வீடியோலேயே வரும். அதனால் இந்த இதில் வர்றது இப்போ நான் எடுக்கிறது இந்த வீடியோவில் போகாமல் அந்த சிமோகா சூப்பர் வீக்லி சூப்பர் பாஸ் வரும். அதனால் ரெண்டுக்கே வாய்ஸ் ஒரே மாதிரி தான் வரும். அது மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இதில் வர வாய்ஸ் வரும், அதுலேயே வரும். ஸோ இந்த எம்டி ரேக் எங்கே நின்றுச்சு பார்த்தீங்கன்னா எண்ணூர் ரயில்வே ஸ்டேஷன் நின்றுச்சு. உனக்கு எப்போ தெரியும்னா எனக்கு நான் அந்த எண்ணூரில் அடிக்கடி போகிறதால எனக்கு ஒரு விஷயம் தெரியும். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை மைசூர் வீக்கில் இருக்கும். வியாழக்கிழமை வந்து எஸ்என் போர்ட் நிற்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த சிமோகா நிற்கும். மிச்சம் ஷார்ப் சூப்பர் அதாவது ஏர்கார்டு எக்ஸ்பிரஸ் நிற்கும். ரேக்ஸானி கணக்கு அந்த ட்ரெயினை போய் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சிமோகா ட்ரெயினை பற்றி நான் சொல்லிட்டேன். எனக்கு இந்த நிறைய பேருக்கு தெரியாது இந்த ட்ரெயின். ஏன் சொல்கிறேன்னா எனக்கே தெரியாது இப்போ ஒரு ட்ரெயின் வருதா. நான் யூடியூப்பில் பார்த்து தான் அதை கண்டுபிடிச்சி போனேன். இந்த ட்ரெயின் ஏற்று ஒரு இந்தியன் ட்ரெயின்னு சொல்லலாம். பெங்களூருக்கு நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு வந்த புதுசில் விட்ட புதுசில் இந்த ட்ரெயின் அவ்வளோ யாருக்கும் தெரியல. மோஸ்ட்லி பெங்களூர் போகிற ட்ரெயினால பெங்களூர் வழியாக போகிற ட்ரெயின் நல்லது மட்டும்தான் அந்த வண்டி கூட்டம் எடுப்பே தவிர அதுக்கப்புறம் நிறைய பேர் தெரியாது. இப்போ நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு ட்ரெயின். ஆமாம், நிறைய தெரிய ஆரம்பிச்சு. இந்த நேரத்தில் நான் ஒரு சிறப்பான விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் ட்ரெயினை பற்றி. இது ஒரு எல்ஹெச்பி ட்ரெயின், எல்ஹெச்பி ட்ரெயின். இதுக்கு முன்னாடி ஒன்று ஸ்ரீ சாய் பிரசாந்தி நிலையம் ட்ரெயினும் எல்ஹெச்பி தான். இந்த ட்ரெயினும் எல்ஹெச்பி தான். ஏன்னா கங்கா காவிரி ரேக்ஸானிங் பண்ணதால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் பண்ண கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதாவது கோச் பர்சன். ஏன்னா கங்கா காவேரி வாரத்தில் 3 நாள் வருதா. இந்த சிவகங்கை வாரத்தில் ஒரு நாள் மொத்தமாக வரகு ட்ரெயின் வார வரைக்கும் அவ்வளோதான். மிச்சப்படி ஒன்றும் இல்லை. இது வர மிச்சப்படி ஒன்றும் இல்லை. இந்த ட்ரெயினை பற்றி சொல்லி தரலாம் விஷயம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.